செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். கடலூர் மாவட்டம் கோண்டூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் வாக்குப்பதிவு செய்ய சென்ற ஊராட்சி துணைத் தலைவியிடம் அவரது வாக்கை வேறொருவர் செலுத்தி விட்டதாக அதிகாரிகள் கூறியதால் அதிர்ச்சியடைந்தார். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாரிவள்ளல் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாரிவள்ளல், அங்கு என்ன நடந்தது? கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. ரஹ்மான் கடலூர் கோண்டூர் ஊராட்சி ஒன்றிய துணைத் தலைவியாக உள்ளவர் சாந்தி. இவர் அப்பகுதியில ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில தனது வாக்கை செலுத்துறதுக்காக வந்திருந்தாங்க. உள்ள போயிட்டு செக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவருடைய வாக்கை ஏற்கனவே யாரோ பதிவு செஞ்சுட்டுதா ஒரு தகவல் வருது. அதன் அடிப்படையில் அவங்க என்ன பண்றாங்கன்னா உடனடியா நான் தான் வந்திருக்கேன், என்னுடைய ஐடி இதோ இருக்கு, நான் இன்னும் ஓட்டு போடல, என் கையை பாருங்க, மையம் இல்ல, கேமராலாம் இருக்கு இல்லையா, அதனால செக் பண்ணி பாருங்கன்னு அவங்க அங்க தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க. அப்போது தேர்தல் நடத்தும் அலுவலர் என்ன சொன்னா, உங்களுக்கு நாங்க ஜனநாயக முறையில வாக்களிக்கிறதுக்கு நாங்க பேலட் பேப்பர் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. ஆனா அவங்க அதை ஏத்துக்காம அந்த வாக்குச்சாவடி முன்னாடியே இதுல தனது நண்பர்களுடன் சேர்ந்து உறவினர்களுடன் சேர்ந்து அவர் அந்த இடத்துல தர்ணா போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. என்னுடைய ஓட்டை நான் மிஷின்ல தான் போடுவேன், அதுக்கான வழிமுறைகளை செய்யுமாறு அவங்க அங்க கேட்டுட்டு இருந்தாங்க. இது குறித்து தகவல் இருந்த திருப்பாதிரி கடலூர் புதுநகர் காவல்நிலைய ஆய்வாளர் குருமூர்த்தி சம்பவ இடத்துக்கு உடனடியாக உங்களது ஓட்டை செலுத்துறதுக்கு நாங்க வேறு வழி செய்யறோம்னு சொல்லும்போது தான் அந்த பேலட் பேப்பர்ல நீங்க ஓட்டு போடுங்கன்னு சொல்றாங்க. அந்த பேலட் பேப்பர்ல அவங்க ஓட்டு போட்டாலும் என்னுடைய திருப்திக்கு அவங்க பேலட் பேப்பர்ல போட சொல்றாங்க. ஆனா இது செல்லாத வாக்கா தான் போகும். என்னுடைய ஜனநாயக கடமை ஆற்றத்துக்கு வழிவகை செய்யாம இந்த தேர்தல் நடத்தும் அலுவலர் செயல்படுறதுனால இதுக்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்க வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க. இருந்தாலும் குருமூர்த்தி அவர்களை சமாதானப்படுத்தி தற்சமயம் அவங்களை அனுப்பி வச்சிருக்காங்க. ரகுமான். மாத்தி போட வச்சு கள்ள ஓட்டு போட சொல்றாங்க. என்ன வேற ஓட்டு போடுன்றாங்க, வேணும்னாக்க போட்டுங்க, இல்லாட்டி போடாத போங்கன்றாங்க. என்னப்பா இது? இதான் ஜனநாயகமா? என் ஓட்டை எதுக்கு போட்டாங்கன்னு நான் எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது? ஒரு வைஸ் பிரசிடென்ட் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் மக்களுக்கு. நான் எதுக்கு போடணும்னு எனக்கு மனசுல இருக்குப்பா. என் ஓட்டையே ஒரு சாதாரண மக்கள் நான் ஒரு பஞ்சாயத்தோட வைஸ் பிரசிடென்ட் என் ஓட்டையே மாத்தி போட்டுருக்காங்கப்பா. பாரிவள்ளல், இப்போ நம்ம பார்க்குற அவங்க இந்த தேர்தல் அதிகாரிகள்கிட்ட வாக்குவாதம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க ஒரு வாக்கு சீட்டு போட்ட ஒன்றில் வாக்களிக்க சொல்கிறாங்களே. இப்படி ஒருவேளை வேறு யாராவது அந்த ஓட்டை மாற்றி போட்டு போயிட்டாங்க, இல்லை கள்ள ஓட்டை ஆயிடுச்சுன்னு சொன்னால் அதுக்கு இந்த மாதிரியான மாற்று வழிமுறைகள் பின்பற்றப்படுகிறதா? அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது அவர்கள் ஓட்டை ரகுமான் ஏற்கனவே யாரோ போட்டிருக்கிறதா அங்கே தேர்தல் நடத்த அலுவலர்கள் சொல்லும்போது நான் தான் அது என்னுடைய ஓட்டை வேற யார் போட்டாங்கன்னு அவங்க வாக்குவாதத்தில் ஈடுபடும் போது இது குறித்து மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர், மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட அலுவலர்கிட்ட கேட்கும்போது இதற்கு மாற்று வழியா இந்த பேலட் பேப்பர் மூலியமா அவங்க அந்த தங்களது வாக்கை பதிவு செய்யலாம், அப்படி ஒரு வழிமுறை இருக்கிறதா அவங்க சொல்றாங்க. அந்த வழிமுறையின் அடிப்படையில அவங்களுக்கு அந்த பேலட் பேப்பர் வழங்கப்படுது. அவங்க தன்னுடைய வாக்கை அந்த பேலட் பேப்பர் மூலியமா செலுத்திட்டு போயிருக்காங்க. அது இருந்தாலும் நான் மிஷின்ல போடாததுனால இந்த வாக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்காது என்ற ஒரு முறையில அவங்க அந்த தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க. ரகுமான். செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.